அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் அடுத்த வருஷமும் வருமா, எவ்வளவு வேகன்சி வரும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வீடியோ நம்ம போட்டிருப்போம். கண்டிப்பாக போய் அதை பாருங்க, எப்போ ரிசல்ட் வரும் என்னன்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025, அதாவது அடுத்த வருடம் ஆரம்பிக்க போது அந்த 2025ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் வருமா, வந்தா எவ்வளவு வேகன்சி வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தயவு செய்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிளாஸா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த தடவை எக்ஸாம் நடந்ததுல நம்ம இதுல மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்குண்டான ப்ரூஃப் வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பா போய் பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் சரி எப்போ வரும், எதுல வரும்? ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எதுல நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் நம்பர் 310 ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். சரியா, கிரேட் 2 எக்ஸாம். ஸோ அதுக்குண்டான நம்ம எக்ஸாமை முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த வருஷம் வருன்றீங்களே, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இது ஒரு கேள்வி. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 6 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு இதே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க. ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் என்ன வேகன்சி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா 2018 அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 113 வேகன்சிஸ் கிட்ட பெண்டிங் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்துதான் இந்த சேர்த்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஓவராலா எக்ஸாம் வச்சாங்க. ஆல்ரெடி கேஸ் போய்கிட்டு இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு உண்டான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்ப எவ்வளவு சார் அடுத்து வேகன்சி வரும், எப்ப எதிர்பார்க்கலாம், அடுத்த வருஷம் வருமா வர? ஸோ இந்த 45ன்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அலோகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80+ போஸ்டிங் இந்த தடவை மட்டும். அதாவது இந்த 113 வேகன்சி போக 80 வேகன்சி இந்த தடவை அலோகேஷன் இருந்தது. ஆனா அதுல 45 வேகன்சி தான் போட்டிருக்காங்க. சோ இந்த 45 முன்னாடி 2018ல அந்த அவங்களுக்கு விட்ட 113 வேகன்சி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 35 to 40 வேகன்சி தான் அடுத்த வருஷம் விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சோ அந்த 35 to 40 இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 113 வேகன்சிக்கும் இந்த 45 வேகன்சிக்கும் ரிசல்ட் விட்டு அவங்க போஸ்டிங் போட்டிருக்கணும். இந்த போஸ்டிங் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து 2025ல கன்ஃபார்மா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வரும். சரியா, கன்ஃபார்மா வரும். ஸோ அதனால நீங்க 6 வருஷமா கழிச்சு நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காண்டியே ப்ரிப்பேர் ஆகுறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாரும் இந்த தடவை என்னென்ன தவறு பண்ணீங்களோ அதை பண்ணாதீங்க. என்ன தவறு பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசன்ஸ். இந்த தடவை நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம அப்ளை பண்ணாதவங்க நிறைய பேர். ஏஜ் லிமிட்டை பாத்துக்கோங்க. சோ இந்த கேட்டகரிக்குலாம் 34 மேக்சிமம் ஏஜ். சரியா, 34. சரியா, ஏஜ் கன்செஷன் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் இருக்கு. 34 வயசு வரைக்கும் தான் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஜெனரல் கேட்டகரி இது பிசிபிஎம். சரிங்களா, அவங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். ஓகே, சரி ரைட்டு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க எல்லாருக்கும் இருக்குது. டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். டிப்ளமோல ஆட்டோமொபைலோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வித் டிரைவ் மோட்டார் சைக்கிள் கியர் லைட் மோட்டார் வெஹிக்கிள். அதாவது கியர் லைசன்ஸ், கியர் 2 வீலர் கியர் வண்டி ஓட்டணும். அதே மாதிரி எல்எம்பி அப்படின்னா கார், 4 வீலர்ல கார். சோ இந்த லைசன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றதா இந்த தடவை அவங்க போட்ட 3வது ரூல்ஸ். சோ இந்த ரூல்ஸ் இது முடிச்சிருப்பாங்க, இது முடிச்சிருப்பாங்க.
அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பியூ எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த இதுல மட்டும்தான் நிறைய பேர் கோட்டை விட்டீங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இப்பவே லைசன்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. டூ வீலர்ல கியர் லைசன்ஸ் மட்டும்தான் அலௌடு. அதனால கியரை பாருங்க. ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சுட்டு கியர்லெஸ் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணாதீங்க. சரியா? கியர் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். லோ மோட்டார் வெஹிக்கிள் அதாவது கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அண்டு என்னது ஆட்டோமொபைல்ல 50%, மெக்கானிக்கல்ல 50%. டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 யூனிட் உங்களுக்கு என்னது இந்த எக்ஸாமினேஷன். ஸோ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி வந்து ஜிஎஸ் மேக்ஸ், பார்ட் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் தான் உங்களுக்கு பேப்பர். சரி, இப்ப இது அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா எந்த எக்ஸாம்ல வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. இந்த தடவை எக்ஸாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பண்ணுங்க இங்க பாருங்க, சிங்கிள் பேப்பர் ஆட்டோமொபைல் வந்து 50% கொஸ்டினும் மெக்கானிக்கல் 50% கொஸ்டினும் சொன்னாங்க. ஆனா ஆட்டோமொபைல் வந்து 50% இந்த தடவை கொஸ்டின் வந்த மாதிரி தெரியல. வெறும் 5% கொஸ்டின் தான் வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். இங்க பாருங்க, டிப்ளமோ இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். இது வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சேர்ந்துதான் இருக்கு. அதனால பாத்துக்கோங்க. சோ அடுத்த தடவை வந்துச்சு அப்படின்னா எந்த எக்ஸாம்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே எக்ஸாம்ல தான் வரும். டிஎன்பிசி என்ன கொடுத்திருக்காங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல். சோ அது எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு ஐடிஐ லெவல். எப்ப ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி என்னது ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஆகஸ்ட். நீங்க ஜூனை கணக்கு பண்ணாலும் இப்பல இருந்து 7 மாசம் இருக்கு. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் இருக்கு. தயவு செய்து இப்ப இருந்து சிலபஸை வச்சு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிருங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பரான அந்த மெட்டீரியல் 20 யூனிட்டுக்கான மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் தான் இருங்க சிலபஸ். ஸோ இது வந்து இப்ப கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலதான் இருக்கும். ஸோ 20 யூனிட் சிலபஸ். சரிங்களா? 20 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ். அதே மாதிரி தமிழ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்குங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு. யோசிக்காம என்ன பண்ணுங்க, நிறைய பேர் கடைசி நிமிஷத்துல வாங்கினீங்க. ஆனா நீங்க இந்த தடவை இந்த தவறை பண்ணாதீங்க. இங்க பாருங்க, டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 13/6/2025. இது போக இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1B 1C சர்வீசஸ்ல என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் ஆபீசர். சரியா? ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர். ஸோ இந்த எக்ஸாமும் வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கலாம் டைரக்டா போஸ்டுக்கும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அடுத்த தடவை வரும். அதுவும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான். சரியா? ஸோ அதனால மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அடுத்த தடவை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே வரலனாலும் இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு சீக்கிரம் போட்டுருவாங்க. இல்ல நான் இந்த எக்ஸாமுக்கு தான் 6 வருஷம் கழிச்சு வந்தாலும் எப்போ வந்தாலும் போகணும்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அடுத்த வருஷம் வந்தா போதும் வரலனாலும் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த மெட்டீரியல் வாங்கினாலே டிப்ளமோ மெக்கானிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியான பேப்பருக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 யூனிட் கம்பைல் பண்ண மாதிரி பக்காவான மெட்டீரியல் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ பக்காவா நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க இப்ப இருந்தே வாங்கி பிடிஎஃப் மெட்டீரியல் தான் பே பண்ண உடனே நீங்க வாங்கிக்கலாம். மறக்காம இப்ப இருந்தே வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த தடவை எவ்வளவு வேகன்சி வரும் என்ன வரும் அப்படின்றத டீட்டெயில சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரீ கிளாஸ் வீடியோ ஃபுல்லா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.